வெல்கம் டு எஸ்கே பேர்ட்ஸ் ஃபேமிலி. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேலே வந்து அடல்ட்டாகவும் செமி அடல்ட் வந்து ஃபீமேலை போட்டாலும் பஜ்ஜீஸ் வந்து ப்ரீட் ஆகுமா, அதோட ப்ரீடிங் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்தமாரி பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி செமி அடல்ட்டையும் அடல்ட்டையும் ப்ரீட் பண்ணவே கூடாது. ஏன்னா செமி அடல்ட் வந்து அதுக்கு விளையாடுற பருவம். அதனால் அதுக்கு வந்து ப்ரீடாகி முட்டை கூட வைக்கலாம். ஆனால் அதில் சிக்ஸ் ஹேட்ச் பண்ணி எப்படி பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. சில டைமில் அது உடச்சிரும். அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வாங்குறது வந்து ஒன்று முட்டை உடனே வைக்கணும்னா அடல்ட்டு பேராக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை செமி அடல்ட்லேருந்து செமி அடல்ட்டு இது கூட பெஸ்ட்டு தான். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்குலேருந்து சிக். ஏன்னா வந்து அது 8 மந்த்து ப்ரீட் ஆகாமல் இருந்து ப்ரீட் ஆக சொல்ல வந்து வர சிக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக வரும். கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் கடையில் வந்து அடல்ட்டு பேர்டு வாங்கினீங்கன்னா அது ரொம்ப வந்து ஏஜ்டு பேர்டாக கூட இருக்கலாம். அதனால் வந்து அது ப்ரீடிங் ரிசல்ட் வந்து ஒழுங்காக இருக்காது. இப்போ இந்தமாரி நீங்கள் சிக்குலேருந்து வாங்கி வளர்த்திங்கன்னா அது நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரீடிங்காக இருக்கும். அதனால் வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். செமி அடல்ட்டில் கூட வாங்கலாம். மோஸ்ட்லி எந்த ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்கினா செமி அடல்ட்டில் கிடைக்காது. இந்தமாரி நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா செமி அடல்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாங்குறது சொல்ல வந்து நல்ல பேர்ட்ஸ் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போங்க. அப்போ தான் கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கலர் வந்து அடல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது மேல் ஃபீமேலாக கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு நல்ல பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போக சொல்லும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடல்ட்டு பேர்டு வாங்க போகிறீங்களா இல்லை செமி அடல்ட்டு பேர்டு வாங்க போகிறீங்களான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து கடைக்காரங்க வந்து மாற்றி கொடுக்காம நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போனால் பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து அடல்ட்டாகவும் ஒன்று வந்து செமி அடல்ட்டாகவும் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அவங்க அடல்ட்டு மேலேயும் செமி அடல்ட்டு மேலேயும் கொடுத்துட்டாங்கன்னா சில பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் ஆகி முட்டை வச்சிடும். ஹேட்ச் ஆகி ஒரு குட்டி 2 குட்டி வரைக்கும் காப்பாற்றலாம். ஆனால் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இன்னொரு சில பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கிட்டியே சேர்க்காது. ரொம்ப அடித்து கிட்டே சேர்க்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவீங்க, முட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு பேர மாற்றுவீங்க. அது ப்ரீடிங் ஏஜ் வர சொல்ல நீங்கள் கொடுக்குறதுனால வந்து ப்ரீட் ஆகாமல் போயிடும். நீங்கள் கேட்டிங்கன்னா பேரமான மிஸ்டேக்குன்னு சொல்லி மாற்றத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்க சொல்லும். அடல்ட்டு பேர்டு டு அடல்ட்டு பேர்டு அப்படின்னா செமி அடல்ட் சிக் டு சிக் வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அது வந்து உங்கள் இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கும். சில பேர்டு வந்து இடத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கூட டைம் எடுக்கும். அதனால் வந்து முட்டை வைக்கிறதுக்கு லேட்டாக அடல்ட்டாக வாங்க சொல்லும். இப்போ வந்து நீங்கள் சிக்லேருந்து பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் கரெக்டாக அது ப்ரீட் ஆகிடும். உங்களுக்கு அந்த இடமும் செட் ஆகிருக்கும். அதனால் வந்து சிக்கில் வாங்குறதே பெஸ்ட்டு. எப்பவுமே வந்து செமி அடல்ட்டு பேர்டு கூட போட்டு ப்ரீட் பண்ணக்கூடாது. செமி அடல்ட்டு கூட ப்ரீட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 8 மந்த்ஸ் கேப் கொடுத்து ப்ரீட் பண்ண சொல்லும். அதோட ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். லைஃப் ஸ்பேனும் கம்மியாக இருக்கும். லைஃப் ஸ்பேனும் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து எப்போ ப்ரீட் பண்ணாலும் அடல்ட்டு பேர்டு அவரை மட்டும் வெயிட் பண்ணி தான் ப்ரீட் பண்ணணும். அடல்ட்டு பேர்டு எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிக்கில் வாங்க சொல்ல ஒரு 3 மந்த் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 7 மந்த்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது அடல்ட்டு பேர்டு மெச்சூர்டு பேர்டு. அது நல்லா வந்து முட்டை வைக்கும். அதனால் உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.